ரூத் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரூத் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி இந்த ஓய்வு நாளிலே நீர் எங்களோடு ஆரம்பம் முதல் இதுவரைக்கும் நீர் நடத்தின உடைய வழிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வேளையில் உடைய வார்த்தையை நீர் பேசும், என்னோடு பேசும், எங்களோடு பேசும். ஆண்டவரே, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இங்கு போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். அல்லேலூயா. நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராலெல்லாம் அறிவார்கள். யாருங்க இந்த போவாஸ்? நகோமுடைய உறவு முறை. அல்லேலூயா. ஆனால் இந்த போவாஸை சந்திக்க ரூத் எப்படி வரா? ராத்திரி வரா. மாமியார் சொல்லுகிறார், அவன் யார்? ஒரு சுதந்திரவாளி, திருமணமாகாதவன், அவன் நல்ல ஒரு மனிதன், சாட்சி உள்ள மனிதன். யோசிச்சு பாருங்க. ஆனால் ரூத் வருகிறாள். ஆனால் இங்கு அவள் தன்னிடத்தில் வரும்போது அவன் அவளை பார்த்து என்ன சொல்றான்னா, மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணை அறியாத ஒரு மனிதன், ஆனால் நடு ராத்திரில அவள் அந்த இடத்துல வரும்போது இந்த தேவ மனுஷன் சொல்றான், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களும் வாலிபர் பின்னே போகாமல், ஆமென், உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம், உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருந்தது. யோசிச்சு பாருங்க. அங்கே போவா சொல்றா, நீ பார்த்தீங்கன்னா உன் முன்னாடி இருந்த வாழ்க்கை, நீ கணவனோடு இருந்த வாழ்க்கையை காட்டிலும் நீ உன் பின்னாடி எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம், இஷ்டம் போல வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நீ எப்படி வாழ்ந்த தெரியுமா? உன் பிந்தின நற்குணத்தை பார்க்கலாம், உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம், உன் பிந்தின நற்குணம், பிந்தின வாழ்க்கை உத்தமமாக இருக்கிறது. இப்போ ரூத்து ஒரு சாட்சியோட பாருங்க. அவ தான் இஷ்டத்துக்கு தான் வாழ்க்கையை தேடலை, தான் வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தா. அல்லேலூயா. எந்த நிலத்துக்கு போய் எங்கே போய் அங்கே எடுக்க வேண்டும் என்று கதிர் எடுக்கணும் தெரியல. ஆனால் யார் கண்களில் தயவு உண்டாக வேண்டும், அவள் கர்த்தரை நம்பி அவருடைய தேவம் அருவருக்கத்தக்க ஒரு வழிபாடை அவை வணங்கி கொண்டிருந்தாள். ஆனால் நகோமியை என்னைக்கு அறிந்து கொண்டாலோ அன்னைக்கு தான் நகோமுடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த போவாஸ் சொல்லுகிறான், உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அங்கே அவன் சொல்லுகிறான், நீ குணசாலி என்பதை என் ஜனமா எல்லாரும் அறிவார்கள். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. நீ குணசாலி, உனக்குள்ள ஒரு நல்ல குணம் இருக்கிறது. நீ நினைக்கிற மாதிரி இந்த நேரத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னோடு இருக்க மாட்டேன், என் ஜனங்கள்லாம் அறியணும். அல்லேலூயா. சொல்லி பாருங்க. நீ உன்னுடைய குணத்தை இந்த பெத்லகேமில் இருக்கிற ஜனங்கள் அறிய வேண்டும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் நீ எப்படிப்பட்ட உறுதி, எப்படிப்பட்ட பக்தி இருக்கிறது என்பதை என் ஜனமெல்லாம் அறிய வேண்டும் என்று சொல்லி அவன் சொன்னான், நீ பயப்படாத. எதிர்காலத்தை குறித்து பயப்படுறியா? அடுத்த மாதம் என்ன செய்ய போகிறோம், அடுத்த மாதம் எந்த வயல்வெளிக்கு போக போகிறோம், எந்த வருமானம் என்ன செய்ய போகிறோம், உன் பிள்ளைகளை குறித்து உனக்கு இருக்கிற காரியத்தை குறித்து பயப்படுகிறாயா? நான் போவாஸ் சொல்லுகிறேன், நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். அல்லேலூயா. உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு போவாஸ் எப்படி சொல்லுவாருன்னா, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். அல்லேலூயா. அவ வெறுமையா வந்தா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வாசிங்கள்,
ரூத் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. மேலும் அவர் நீ உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம், இந்த 6 படி வார் கோதுமை எனக்கு கொடுத்தார் என்றால். அல்லேலூயா. வெறுமையா அனுப்பல பாருங்க. ஒரு போவாச வெறுமையா அனுப்பலனா நீ ஆராதிக்கிற தேவன் இந்த இடத்தை விட்டு உன்னை வெறுமையாய் அனுப்ப மாட்டான். அல்லேலூயா. நீ அவரை ஆராதிக்க வந்திருக்கிற, உலகத்தை ஆராதிக்க வரல, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற உன்னை வெறுமையை அனுப்புவாரா? அல்லேலூயா. உன் கைகளில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வர்த்திக்க செய்வார். அல்லேலூயா. உன் எல்லைகளை கர்த்தர் பாதுகாப்பார். ஆண்டவரிடத்தில் வந்தவங்களை வெறுமையாய் அவர் அனுப்ப மாட்டார். 5 அப்பம் 2 மீனை கொடுத்து என்ன பண்ணாரு? திருப்தியா அனுப்பினார். அல்லேலூயா. எப்போ வர்றவளுக்கு சாப்பிட வச்சார். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்றைக்கி நம்ம 2-3 நாள் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஐயா இந்த கல்யாணத்தில் போய் சாப்பிட்றத காட்டிலும் ஆலயத்தில் வந்து சாப்பிட ரொம்ப திருப்தியாக இருக்குதுயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் நீ ஜெபிச்சுட்டு சாப்பிட்ற ஒரு 3 வாய் கூட உனக்கு எப்படி இருக்குன்னா திருப்தியாக இருக்கும். அல்லேலூயா. உன்னை திருப்திப்படுத்துகிற ஆண்டவர் இந்த வயல் நிலத்தில் இருக்கிறார். உனக்கு என்ன வேண்டியது, உன் பிள்ளைக்கு என்ன வேண்டும், உன் எதிர்காலத்துக்கு என்ன வேண்டும், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு 3 காரியங்களை தியானிக்கலாம். உறுதியாக இருக்கும்போது வேண்டியபடியெல்லாம் செய்வார். நம்பிக்கையாக இருக்கும்போது வேண்டியபடியெல்லாம் செய்வார். சத்தியத்தை அறியும் போது வேண்டியபடியெல்லாம் செய்வார். உறுதியாக இருக்கும்போது வேண்டியபடியெல்லாம் செய்வார். நம்பிக்கையோடு இருக்கும்போது வேண்டியபடியெல்லாம் செய்வார். சத்தியத்தை அறியும் போது வேண்டியபடியெல்லாம் செய்வார். அல்லேலூயா. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிங்க. 2 சாமுவேல். பர்சில்லா 80 வயது சென்ற கிழவனாயிருந்தான். ராஜா மக்னாமிலே தங்கியிருக்க மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாயிருந்தான். கவனிங்கள், இங்கே மக்னாயிம்லே பர்சிலா என்கிற ஒரு பெரிய மனுஷன் இருந்தான். முதிர்ந்து வயது 80 வயது தக்க ஒரு மனுஷன் இருந்தான். அவன் யாரை பராமரித்தான்? யாரை பராமரித்தான்? ராஜாவை பராமரித்தாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ராஜா நொந்து கெட்டு தன் மகன் கர்ப்ப பிறப்பு அப்சலோம் தாவீதுக்கு எதிராக செயல்படும் போது அவன் வெறும் காலோடு கூட எப்படி போயிட்டான்? வனாந்தரத்துக்கு போறான். ஆனால் மக்னாயிம்லே பர்சிலா என்கிற ஒரு பெரிய மனுஷன் அவனை பராமரித்தான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜாவை பராமரிக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷனா இருந்தான். அல்லேலூயா. அப்ப பர்சிலா என்றால் இரும்பை போல உறுதியானவன். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீ ஆண்டவருக்காக நீ உறுதியா இருந்தினா, உபதேசத்துல உறுதியா இருந்தினா, அல்லேலூயா, உன் சாட்சியுள்ள வாழ்க்கையில உறுதியா இருந்தினா, உன்கிட்ட இருக்கிற கொஞ்சத்துல மற்றவங்களை பராமரிக்க கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்போ எலியா என்ன பண்ணாரு? கர்த்தருடைய ஆணையின்படி வானத்தில் என்ன பண்ணக்கூடாது? 3 வருடம் மழை ஆணையிட்டார். இப்போ லாஸ்ட்ல அவரை பராமரிக்கிறதுக்கு எங்க அனுப்புனார் ஆண்டவர்? எங்க அனுப்புனாரு? சாரி பார்த்து. சாரி பார்த்து யாருங்க? விதவை, கணவன் இழந்தவ, ஒரே ஒரு மகன், சாப்பிட்டு சாக கிடந்த அவளை கொண்டு கர்த்தர் பெரிய தீர்க்கதரிசி எலியாவை கர்த்தர் பராமரிக்க அவளை பலப்படுத்தினார். முடியுமா? ஐயா, இந்த மாசமே நடத்துறதுக்கு என்னால் முடியாது, எப்படியா நான் பராமரிப்பேன்? என் ஆண்டவரால் முடியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உனக்குள்ள இருந்தா, ஆண்டவருடைய நம்பிக்கை சத்தியம் உனக்குள்ள இருந்தா, உனக்கு கொஞ்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் சொல்ற கொஞ்சமாவது கொஞ்சம் என்ன இருக்குது, இதை சாப்பிட்டு நான் சாகத்துக்கு இருக்கிறேன். ஆனா சாகத்துக்கு இருந்த அவ ஆமென் அங்க ஒரு தேவ மனுஷனுடைய வார்த்தையை விசுவாசிச்சா. அல்லேலூயா. என்ன உறுதி? எப்படி இந்த மனுஷனை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார்னா ஏதோ ஒன்று செய்ய போகிறார். அல்லேலூயா. உங்ககிட்ட கொஞ்சம் இருக்குது, இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இந்த மாசம் நடத்த போறேனா, என் பிள்ளைகளை நடத்த போறேனா, இந்த தேவையை சந்திப்பேனா? நீ உண்மையா இருந்தினா, உறுதியா இருந்தினா, அந்த கொஞ்சத்தை கர்த்தர் அதிகமாக்குவார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் அதிகாரியாக்குவார். கொஞ்சம் இருக்குது, ஆனா அந்த கொஞ்சத்துல இயேசு உள்ள இருக்கட்டும். அல்லேலூயா. நீ எதை குறித்து பெருசா நீ என்ன பண்ணாத, பயப்படாத. அந்த கொஞ்ச காரியத்துல சோத்திரம் பண்ணு. சோத்திரம் பண்ணா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பெருக செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பர்சிலா பாருங்க, 80 வயது தக்கவனா இருந்தான். நான் வேதம் சொல்லுகிறது, இங்கு அவன் தாவீதை பராமரித்தான் பாருங்க. அல்லேலூயா.
தாவீது பாருங்க, இப்போ யோசிச்சு பாருங்க, எல்லா வசதிக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா நமக்கு ஒரு சூழ்நிலை ஏற்ற தாழ்வு இருக்கும். ஆனால் அந்த தாழ்வான நிலையில் அந்த நேரத்தில் பராமரிக்கிறோம் பார், அந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்குற ஒரு 100 ரூபாய் அவனுக்கு 1000 ரூபாய்க்கு சமம். அல்லேலூயா. நல்ல வசதியாக இருப்பான், ஏதோ ஒரு பிரச்சனையில் உங்களை நம்பி வருவாங்க, ஏதோ ஒரு 100 ரூபாய் கொடுக்குறோம் பார், அந்த 100 ரூபாய் அவனுக்கு எப்படி சமமாக இருக்கும்? ஒரு 1000 ரூபாய். ஏதோ ஒரு சின்ன ஒரு படுக்கிறதுக்கு ஒரு 2 நாள் இடம் கொடுக்குறோம் பார், அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்றது அவன் பெரிய மனுஷனாக இருந்தான். நீங்கள் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். கவனிங்கள், சீரிய படைத்தலைவனாகிய இங்கே வேதம் சொல்லுகிறது, நாகமான் எப்படி இருக்கிறான்? குஷ்டரோகியா இருக்கிறான். ஆனா பெரிய மனுஷன். ஆனா பெரிய மனுஷனுக்குள்ள என்ன இருக்குது? நீ பெரியவனா நினைச்சினா உனக்குள்ள என்ன இருக்கும்? ஏதோ ஒரு பலவீனம் இருக்கும். நீ சின்னவனை நினைச்சினா கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். நான் சொல்றது புரியுதா இல்லையா? நீ உன் வாழ்க்கையில நான் பெரிய ஆளு, எனக்கு எல்லாம் தெரியும், ஆமென், நான் பெரிய மனுஷனை யாரு அப்படின்னு நினைச்சினா உனக்குள்ள ஏதோ ஒரு பலவீனம் இருக்கும். இங்க பெரிய மனுஷனாகிய நாகமானுக்குள்ள என்ன இருந்தது? குஷ்டரோகம். பாருங்க, எல்லாரும் அவனை பலசாலின்றான், அவனை பார்த்த பெரிய மனுஷன்றான், ஆனா அவன் சரீரமே அவனுக்கு என்னவா இருக்குது? வேதனையா இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்ற, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. உன்னை வேதனைப்படுத்துற ஏதோ ஒரு பலவீனம் உனக்குள்ள இருக்குது, அதை உன் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டுரு. அல்லேலூயா. இப்போ இங்கே சமாரியாவில் வருகிறான், எலிசாவிடத்தில் வருகிறான். எலிசாவிடத்தில் வரும்போது எலிசா என்ன பண்றான்? உள்ள வந்து என்ன பண்றான்? உள்ள வர சொல்றானா? நீங்கள் வாசிங்கள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். கவனிங்க, உள்ள அவனை அழைக்கல, நீ போ யோர்தான்ல போய் என்ன பண்ணு? 7 தரம் போய் குளின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு என்ன பண்ணுது? கோவம் வருது. என்ன போய் எங்க குளிக்க சொல்ற? யோர்தான்ல குளிக்க சொல்றிய? எங்க ஊர் தண்ணி, எங்க தமஸ்குள்ள ஆப்னாவும் பர்பாரும், அது காட்டிலும் எங்க தண்ணி தான் ரொம்ப நல்ல தண்ணி, பெரிய தண்ணி, ஆசீர்வாதம் உள்ள தண்ணி. அல்லேலூயா. பாருங்க, யோர்தான்ல 7 முறை குளிப்பான்றான். அவன் என்ன சொல்றான்? தன் தேசத்தையும் தன்னுடைய நிலத்தையும் தண்ணீரையும் மேன்மை பாராட்டினான். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் உடைக்கிறாரு. அங்கே வேலைக்காரன் சொல்கிறான், ஆண்டவனை பெருசாக எதனா சொன்னால் பரவாயில்ல, சின்னதாக தானே சொல்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியங்களோடு உங்களால் செய்ய முடியாமல் இருக்கிறதா? நீ சின்ன சின்ன காரியத்தை கூட பெருசாக நினைக்காத. பெரிய ஆண்டவர் உனக்குள்ளே வருவதுக்கு நீ இடம் கொடுத்தினா இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு சின்ன சின்ன மனஸ்தாபம், சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் உன் எண்ணத்துக்கு இடம் கொடுத்து தேவ ஆராதனைக்கு நின்றுடாத. அல்லேலூயா. ஆனால் அங்கே சின்ன ஒரு வேலைக்காரன் சொல்கிறான், அவர் பெருசாவா சொன்னார்? சின்னதாக தானே சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் பாருங்க, அவனுக்குள்ள என்ன இல்லை? உறுதி இல்லை. ஆனால் அவன் இருதயத்தை கத்த திறந்தார். அவன் 7 தடவை யோர்தானிலே மூழ்கிறான். ஒரு சிறு பிள்ளையை போல கர்த்தர் அவனை மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எதில் தரித்திருந்தார்களா? உபதேசத்திலும் ஐக்கியத்திலும் திருவிருந்திலும் என்ன பண்றாங்க? ஜெபம் பண்ணதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த உறுதி இருக்கிறதா? இங்க பர்சிலாவை பாருங்க, 80 வயது. அவன் நினைச்சா அப்சலோம் பக்கம் திரும்பி இருக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை தாவீது என்ன பண்ணியிருக்கலாம்? அவன் கண்டு கொள்ளாம இருந்திருக்கலாம். ஆனா அவனுக்குள்ள ரட்சிப்புல உறுதியா இருந்தான் பாருங்க. தனக்குள்ள இருக்கிற ரட்சிப்புல உறுதியா இருக்கிறீங்களா? ஜபத்துல உறுதியா இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில திருவிருந்துல உறுதியா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போஸ்தலர் ஜெபம் பண்ணதுல உறுதியா இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உறுதி இல்லாத ஆத்மாவை பிசாசு என்ன பண்றான்? தந்திரமா பிடிக்கிறான்.
யாரெல்லாம் இன்னைக்கு வேதாகமம் எத்தனை வந்திருக்கிறீங்க? இதில் உறுதி இருக்குதா? உங்கள் இருதயத்தை தொட்டு சொல்லுங்கள், வேதாகமம் உங்கள் கையில் இருக்குதா? உன் கையிலே வேதம் இல்லைன்னா உன் இருதயத்தில் எங்கே வேதம் இருக்கும்? இன்னைக்கு நிறைய இருதயத்தில் வேதம் இல்லை, வசனம் இல்லை. அப்படி உறுதி இல்லாத ஆத்மா பிசாசு என்ன பண்ணுறான்? டிவி ஆன் பண்ணு, ஆமென், அங்கே போ, இங்கே இரு, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவாத, ஆமென், வேலைக்கு போ, அதை போ. உறுதி இல்லாத ஆத்மாவை என்ன பண்ணுறான்? தேவன் ஆராதனைக்கு தடை செய்கிறான். ஆனால் உறுதி இல்லவர்கள் என்ன பண்ணுறாங்க? இந்த உலகம் எனக்கு வேணாம், இயேசுதான் வேணும்னு வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். ஜெபம் என்பது ஒரு முதுகெலும்பு. முதுகெலும்பு எப்படி இருந்தால், நல்ல ஸ்டெடியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உட்கார முடியும். ஆனால் முதுகெலும்பு சரியில்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களால் நிற்க முடியாது, உட்கார முடியாது. அப்போ சபையில் வர்ற ஜனங்க உங்களுக்கு ஜெபம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. உன் பிள்ளைகளை ஜெபத்தில் நடத்து. அப்போஸ்தலர்கள் அவர்கள் என்ன பண்ணாங்க? இந்த சத்தியத்துக்குள் இருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, வாசிங்கள் 46ஆம் வசனம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினம் சபையில சேர்த்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. அனுதினம் சபையில் இருந்தார்கள். நான் சொல்றேன், அனுதினம் சபையின் ஐக்கியம் உனக்குள்ள இருக்குமானால், அல்லேலூயா, கர்த்தர் உன் காரியங்கள்லாம் வாய்க்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது சபையார் ஜெபிக்கிறார்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. 12:5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். கவனிங்கள், சபையார் எப்படி ஜெபம் பண்றாங்களா? ஊக்கத்தோடு. யாருக்காக ஜெபம் பண்றாங்க? இப்ப பேதுரு எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலையில் இருக்கிறார். எத்தனை காவல் பார்த்தீங்கன்னா அவருக்கு? பார்த்தீங்கன்னா அங்க வகுப்புக்கு 4 16 காவலர்கள், இரும்பு கதவுகள், சங்கிலி கட்டப்பட்டு இருக்குது. ஆனா எப்படி ஜெபம் பண்றாங்களாம்? ஊக்கத்தோடு ஜெபம் பண்றாங்களாம். இப்போ ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? தூதனை அனுப்பினார். என்ன பண்ணாரு? 10ஆம் வசனம் வாசிங்க. 10ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டியிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதியை நெடுக்க நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். கவனிங்க, நம்ம ஊக்கத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சில இரும்பு கதவுகளை திறந்துறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இன்னும் கதவு திறக்கலன்னு இன்னும் நம்ம என்ன பண்ணுகிறோம்? ஜெபம் பண்ணியே இருக்கிறோம். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா இல்லையா? சபையார் ஜெபிக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? தூதனை வர வச்சுட்டாரு. சங்கிலி அவிழ்ந்துச்சு, கதவு திறந்துச்சு. இப்ப அவங்க என்ன பண்ணுகிறாங்க? உங்களை தாங்க என்ன பண்ணுகிறாங்க? இன்னும் ஜெபம் பண்ணுகிறாங்க, இன்னும் ஜெபம் பண்ணுகிறாங்க. அல்லேலூயா. உன் ஜெபத்துல ஒரு விழிப்பு இருக்கணும். என்ன தெரியுமா? பேதுரு கதவை தட்டுறாரு, என்ன பண்றாங்களா? நம்பலையும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க ஜெபத்துல கர்த்தர் கதவை திறக்கிறாரு. ஆனா உன் ஜெபத்துல என்ன இருக்கணும்னா விழிப்பு இருக்கணும், தெளிவு இருக்கணும். இன்னும் அப்படியே என்ன பண்ண, சில பேர் சுகம் பெற்றாலும் என்ன பண்ணிருக்கீங்க? சுகத்துக்காக பேர் குத்துறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு சுகம் குத்துட்டாரா இல்லையா? அப்போ உன் பேர் என்ன பண்ணணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்க விசுவாச ஜெபத்துல கர்த்தர் கதவை திறந்துட்டார். நீ என்ன சொல்லணும்? என் ஜெபத்துல கர்த்தர் கதவை திறந்துட்டார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட கதவு திறந்துக்கிறாரு? இரும்பு கதவு திறந்துக்கிறார். வாசிங்கள், நீங்கள் 12ஆம் வசனம் வாசிங்க. அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசல் கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர் தான் என்று உறுதியாய் சாதித்தால் அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம். கவனிங்க, அப்போஸ்தலர்கள் ஊக்கத்தோடு ஜெபம் பண்றான். ஆனா அந்த ஜெபத்துல உதவியா இருக்கிற ரோதை என்ன பண்றான்? உறுதியா சாதிக்கிற பேதுரு தான் தட்டுறார். அல்லேலூயா. ஆனா ஜெபம் பண்ற பரிசுத்தம் என்ன சொல்றாங்க? அது தூதனா இருக்கலாம். நீ பிதற்றுகிறாய். உன் ஜெபத்துல என்ன இருக்கணும்னா, உன் பண்ண ஜெபத்தில் கர்த்தர் உனக்கு ரிசல்ட் கொடுத்துட்டாருன்னு உனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் விசுவாசம் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தரின் தேவைகள்
எனக்கு வேண்டியவைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரு. ஆமென். அதுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ரோதை சொல்றா, பேதுரு வந்திருக்கிறார். இல்ல இல்ல, உனக்கு தெரியாது, நீ இப்பதான் வந்த ஜபத்துக்கு, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அல்லேலூயா. அவ சொல்றா கான்ஃபிடென்ட்டா பேதுரு. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க. இரும்பு கதவுல ஆண்டவர் திறக்க முடியாது, சங்கிலிலாம் அறுக்க முடியாது. உன் ஜபத்துக்குள்ள என்ன இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. அவர்கள் கண்டு பிரமித்தார்கள். நீங்க பாருங்க, அந்த ரோதை விசுவாசத்தோடு சாதிக்கிறான். நான் சொல்றேன், கர்த்தருக்காக நீ சாதிக்கணும், கர்த்தருக்காக நீ உறுதியா இருப்பாயனால் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உறுதி இல்லாத ஆத்மாவை பிசாசு என்ன பண்ணுவான், தந்திரமா பிடிப்பான். அல்லேலூயா. கடைசியாக இந்த குறிப்பு, இந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 35 வாசிங்க. 2 சாமுவேல். இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன், இனி நலமானது இன்னதென்றும் தீதானது இன்னதென்றும் எனக்கு தெரியுமோ? புசிக்கிறதும் குடிக்கிறதும் உமது அடியனுக்கு ருசிகரமாக இருக்குமோ? சங்கீதக்காரர் சங்கீதக்காரிகளுடைய சத்தத்தை இனிக்க கேட்கக்கூடுமோ? உமது அடியேனாகிய நான் இனி ராஜாவாகி என் ஆண்டவனுக்கு பாரமாயிருக்க வேண்டியது என்ன? கவனிங்க, இங்கே பர்சிலா சொல்லுகிறான், நல்லது கெட்டது எனக்கு தெரியுமா? புசிக்கிறதுக்கு ருசியாய நாவு இருக்குமா? சங்கீத சத்தம் காது கேட்குமா? என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என் மகன் கிங்காம் இருக்கிறான். அல்லேலூயா. ஆனா ராஜா சொல்றாரு, அவனுக்கு நான் வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். அவன் தலைமுறை இல்லாவிட்டாலும் அவனுக்கு அடுத்த தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். பர்சிலா என்ன பண்ணான், அவனை பராமரித்தான், உறுதியா இருந்தான். ஆனா ஆசீர்வாதத்தை யார் வாங்குறா? அவனுடைய மகன் வாங்குறான். இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற சபையை நீ உறுதியா இருக்கிறதை வைத்து தான் கர்த்தர் உன் சந்ததியை, உன் பிள்ளைகளை அவர் தலைமுறை தலைமுறை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. பாருங்க, இப்போ அந்த கிங்காம் அவனுடைய மகனை ஆசீர்வதிக்கிறதுக்கு தாவீதுடைய காலத்துல இல்ல, அவனுடைய சாலோமின் காலத்துல. அவர் சாக போறாரு. அவர் சொல்றாரு, ஒரு நேரத்துல நான் உங்க அண்ணனுக்கு எனக்கு எதிராக வந்தான்பா, ஆனா இந்த மக்னாயிம் இருக்கிற பர்சிலா என்ன பண்ணா, என்ன பராமரித்தான்பா. அவனுடைய மகன் என்ன பண்றே, உன் ராஜ்ய பாரத்தில் அவனை பார்த்துக்கொள்ள. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உறுதியாயிருந்த பர்சிலாவுடைய வாழ்க்கையில தாவீதின் காலத்தில் இல்ல, சாலோமோன் காலத்தில் கர்த்தர் அவன் வேண்டியபடியெல்லாம் கர்த்தர் செய்ய அனுக்கிரகம் செய்தார். 2வது காரியம், நம்பிக்கையோடு இருக்கும்போது வேண்டியபடியெல்லாம் செய்வார். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 27:22. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. இங்க பவுல் பிரயாணத்துல போறாரு. இந்த கப்பல் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 276 பேர் இருக்கிறாங்க. இந்த கப்பல் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அந்த கப்பல்ல 276 பேர். இந்த கப்பல்ல அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை கேட்குற, இந்த கப்பல் பரிசுத்த பர்வத அக்கினி ஜப வீட்டில் இந்த கப்பல் எத்தனை பேர் இருக்கிறாங்க? தெரியலையா? அல்லேலூயா. பாருங்க, உங்க விசுவாசத்தின்படி ஆக கடவுது. அல்லேலூயா. அப்போ 276 பேர் அந்த கப்பல்ல இருந்தாங்க. இப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, கப்பல் சேதமே அல்லாமல் ஒருவனுக்கும் பிராண சேதம். யோசிச்சு பாருங்க, ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார், அவனுக்குள்ள கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை இருந்தா உங்கள் நிமித்தம் உன் வீட்டாரை கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஒரு நபர் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தா உன் பிள்ளைகள், உன் சந்ததி எல்லாம் கர்த்தர் வேண்டியபடியெல்லாம் செய்வார். அது சொல்றான், தைரியமா இருங்கப்பா, தைரியமா இருங்க. நீ என்ன சொல்றனா, கப்பல் சேதம் வரும், உடைக்கலாம், ஆனாலும் பிராணனுக்கு சேதம் வராது. ஏன் தெரியுமா? அது சொல்லுகிறான் 23ஆம் வசனம், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறதுமான தேவனுடைய தூதன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பயப்படாதே, நிற்க வேண்டும், யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். அங்க பாருங்க, யாரு சொல்ற, நீ பயப்படாத, உன் நிமித்தம் எல்லாருக்கும் நான் தயவு உண்டு பண்ணுவேன். யோசிச்சு பாருங்க, சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை. இங்க பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு நல்ல மழை பெஞ்சுது, இப்ப வெளிச்சமா இருக்குது. இதே இருட்டா இருந்தா என்ன பண்ணுவீங்க? சர்ச்சுக்கு வந்திருப்பீங்க. ஐயா ஒரே இருட்டா இருந்ததுயா, ஆமென், வரலையா, ஒரே மழையா,
ஆனால் பவுல் பாருங்க, சூரியனும் பார்க்கல சந்திரனும் பார்க்கல, அடிச்சு தூக்குது மழை. அல்லேலூயா. அவ்வளோ மழையில் மனுஷன் ஆவியில் அனலாக இருக்கிறார் பாருங்க. எல்லாம் இப்போ ஒன்றுமே இல்லைன்னா ஆவியில் அனலாக இருப்போம். மழை வெள்ளம் வரைக்கும் தண்ணி வருது, ஜோம் பண்ணிங்க. நம்மளை ரெடி பண்ணுறதுக்கு அங்கே என்ன இருக்கும்? போராட்டமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும், ஜோம் பண்ண முடியும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பவுல் ஆவியில் அனலாக இருக்கிறார் பாருங்க. அதுதான் பண்ண உன் வருகிற நெருக்கத்தில் கஷ்டத்தில் நீ தேவ சமூகத்தை உணர்கிறையா? அல்லேலூயா. அதன் காலத்தில் வரும், காற்று வரும், மழை வரும், வெள்ளம் வரும், பிரச்சனை வரும். அந்த சூழ்நிலையில் கர்த்தர் மேலே நீ நம்பிக்கையா இருக்கிறியா? நீங்கள் வாசிங்கள் 20ஆம் வசனம் வாசிங்க. 20. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கை அற்று போயிருக்கிறது. அன்பான சபையே, நம்பிக்கையோடு இருக்கிற வாழ்க்கையில சில சோதனைகளை நம்பிக்கை இழந்துடுறியா? இனி என் வாழ்க்கையில் இப்படி நான் இருப்பேன், என்னால் ஆண்டவருக்காக வாழ்வேன்னு என்னால் முடியல, என்னால் போராட முடியல, நான் பிழைப்பேனுங்கிற நினைப்பு இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலை இருந்தது. ஆனால் பவுல் சொல்லுகிறார், கப்பர் சேதமே அல்லாமல் பிராண சேத. ஆனால் மாலுமி என்ன சொல்றாரு? 10ஆம் வசனம் வாசிங்க. மாலுமி சொல்றாரு, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதம் உண்டாயிருக்கும் என்று அவர்களை எச்சரித்தார். கவனிங்க, மாலுமி சொல்றாரு, இந்த கப்பலுக்கும் சரக்குக்கும் மாத்திரமல்ல, உங்கள் ஜீவனுக்கும் வருத்தம் உண்டாகும். 276 பேருக்கு என்ன இருக்கும்? 276 பேருக்கு என்ன இருக்கும்? நல்லா இருந்தவெல்லாம் நெஞ்சு பிடிச்சிருப்போம். அல்லேலூயா. யார் சொல்றது? வண்டி ஓட்டுறவர் சொல்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு யாரை நம்புறோம்? வண்டி ஓட்டுற நம்புறோமா? இயேசுவை நம்புறோமா? இன்னைக்கு சபையே வானிலை அறிக்கை என்ன சொல்லலாம்? சுனாமியே வரலாம், ஆனா உனக்குள்ள இருக்கிறவர் சுனாமியை நிறுத்தக்கூடிய தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க, இந்த சுனாமியில கர்த்தர் உங்களை என்னையும் பாதுகாத்து இருக்கிறார். அந்த சுனாமி வரும்போது எங்க இருந்தோம்? நம்மலாம் எங்க இருந்தோம்? ஆலயத்தில் இருந்தோம். ஏசிய சர்ச்சில் மறைந்த தலைமை போதகர் சாம் சுந்தர் ஐயா இருக்கிறார். அப்போல்லாம் சுனாமி என்னன்னு தெரியல. அங்கே அறிவிப்பு நடந்துனுக்கும் போது, ஐயா சுனாமி வருது, சுனாமி வருது. ஐயா இல்லை இருப்பா, சுனாமியில் அப்புறம் வரட்டும், நம்ம முதல்ல சபையை நடத்தி முடிப்போம். அல்லேலூயா. இன்னொருத்தர் சொல்கிறார், ஐயா தண்ணி சிந்தாரப்பேட்டை வரைக்கும் வந்துச்சா, சிந்தாரப்பேட்டை வரட்டும், எக்மோர் வரட்டும், நீ கம்முன்னு. அல்லேலூயா. ஏன்னா புதுசு, வீட்டில் போய் டிவியை போட்டு பார்த்தா தான் என்ன ஆகுது? ஓ இவ்வளவு நடந்துருக்குதா? அந்த தேவ மனுஷன் சொல்கிறாரு, இருப்பா ஆறாவது நடந்துனுக்குது, எல்லாம் சும்மா கத்தினுங்க. அல்லேலூயா. எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயா சிந்தாரப்பேட்டையில் வந்துச்சு, எக்மோரில் வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் ஆராதிக்கிற இடத்துல ஒருத்தரும் ஒரு சேதமும் அணுகாமல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எங்க போட்டாங்க? எங்க போட்டாங்க? எத்தனை மடங்கு? என்னாச்சு? ஒரு சேதம் அணுகல. தீ வாசனை கூட வரல, கேஸ் வாசனை கூட வராது. என் ஆண்டவர் அக்கினி ஜோலையில 4வது நபராய் உலாவி கொண்டிருக்க. சத்துரு உன்னை தீயில போட நினைச்சாலும், உன்னை எங்க அகால பாதல தள்ளணும் நினைச்சாலும் அவன் தான் கீழே விழுமா. ஆமான் யாருக்கு தூக்கு மரத்தை ரெடி பண்ணான்? மொர்தெகாய் போட்டாங்களா, ஆமானை போட்டாங்களா? அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆண்டவருக்காக வாசல்ல காத்துன்னு இருக்கிறவன், ஆலயத்துக்குள்ள வந்து தேவனை ஆராதிக்கிறவர்கள் சத்துரு தொடவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இங்க தப்பி பிழைத்தோம் என்று நீங்கள் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். என்ன தீவு? மெலித்தா. அல்லேலூயா. 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா ஒரே அன்பு. வாசிங்களேன். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல, அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். சேர்த்து கொண்டாங்க. வந்தவன அன்பை காட்டினாங்க. என்ன காட்டினாங்க? ஒரே அன்பு. அப்படியே சேர்த்து கொண்டாங்க. இப்ப மெலித்தா வந்தவனே 276 பேருக்கு என்னாச்சு? என்ன அன்புயா. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன மகிழ்ச்சி. இப்போ குளிருக்காகவும் என்ன பண்ணாங்க? மழைக்காகவும் என்ன ஏற்படுத்தினாங்க? நெருப்பை மூட்டினார்கள். அல்லேலூயா.
இப்போ பிசாசு பார்த்தான் 276 பேரை தப்பிச்சு கொண்டு வந்து இந்த தீவில் நீ இருக்கலாம்னு நினைக்கிறியா? அல்லேலூயா. இந்த தீவில் ஒருத்தன் கூட வாயை திறக்கல. யார் வாயை திறந்தது? அல்லேலூயா. இந்த சாலைமா நகரில் கூட்டத்தில் நீ வாயை திறக்க போறியா? அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு சொல்ல போறியா? சுவிசேஷம் சொல்ல போறியா? சுவிசேஷம் சொல்ல போறியா? அந்த குடும்பம் வரல, நீ வந்திருக்கிறியா? உடனே அனல் மூட்டை உள்ளது என்ன வந்துச்சு? யாரை கடிச்சது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே கடி கடிச்சது. ஏன்னா அது கடிக்கும் போதே கடைசி உயிர் போனாதான் விடுமா. அல்லேலூயா. நீங்க வசனம் வாசிங்களே, 4ஆம் வசனம் வாசிங்க. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்கு கவனிங்க. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ள சொல்லிக் கொண்டார்கள். கவனிங்கள். ஆண்டவருக்கு ஆவில அனலா இருக்கிற, அபிஷேகம் நிறைஞ்சிருக்கிற, சாட்சியா இருக்கிற உனக்கு பிரச்சனை வராது, உனக்கு வேதனை வராது. இல்ல, சர்ப்பம் வரும், உன்னை கடிக்கும், ஆனா தீங்கு உன்னை அணுகுவது இல்லை. நான் எல்லாமே கரெக்டா கொடுக்கணும் ஆண்டவருக்கு. ஆண்டவர் ஆராதிக்கிறேன், ஏன் எனக்கு சோதனை, ஏன் உனக்கு பிரச்சனை எல்லாம் வரும், ஆனா உன்னை கடிக்கும், ஆனா உனக்கு சேதம் வராது. அதுக்கு தான் சேதம் வரும். அல்லேலூயா. அந்த தீவார் சொல்லுகிறார்கள், இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியாது, இவனை விடலப்பா. அல்லேலூயா. என்ன வாய் சொல்லுச்சு? அன்பு காட்டின வாய். அனைத்த அந்த தீவார் சொல்றாங்க, இவன் பழி இவனை விடலப்பா. அல்லேலூயா. எது வரைக்கும் பழி விடலன்னு சொல்றாங்க? சர்ப்பம் அவன் கையில தொங்கி கொண்டு இருக்கிற வரைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அது கடித்த ஒருவனும் அந்த தீவில் உயிரோடு இருந்ததில்லை. ஆனால் ஆண்டவரை நம்பி வந்தவர்களை எந்த கடித்தும் சேதம் அணுகுவது இல்லை. அல்லேலூயா. யோசிப்ப சாது சுந்தர் சிங் ஐயா சிறு வயதிலே பகவத்கீதை இந்துடைய வழக்கத்தின்படி வளர்க்கப்பட்டார். 15 வயதில் தாய் இழந்தார். அவர் எவ்வளவு சொல்லியும் இந்த கிறிஸ்துவத்தை அவர் விடவில்லை. ஒரு நாள் கொடிதான விஷத்தை அவருக்கு கொடுத்து ஆகாரத்தில் கொடுத்து அனுப்பினார்கள். அதை சாப்பிட்டு ஒரு மருத்துவர் வீட்டில் போய் விழுகிறார். அந்த மருத்துவ இடத்துல சொல்லும்போது அவர் சொல்றார், இந்த விஷம் சாப்பிட்டவன் வாழ்ந்ததா இல்லை. அல்லேலூயா. ஆனால் இயேசு எந்த விஷம் சாப்பிட்டு சாக கிடந்தானோ அதே விஷத்திலிருந்து கர்த்தர் உயிரை கொடுத்தார். அந்த மருத்துவர் பார்த்தான், இவ்வளோ கொடிதான விஷம் சாப்பிட்டு நீ உயிரோடு இருக்கிறனா, உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். சாவுக்கு ஏதுவானவை நீ குடித்தாலும் அது உன்னை அணுகுவதில்லை. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உன்னை சாகிறதுக்கு ஆண்டவர் இந்த பூமியில கொடுக்கல, உன்னை வாழ வைக்கிறதுக்கு ஆண்டவர் உன்னை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உன்னை ஏளனமா பார்த்தவன், அற்பமா பார்த்தவனுக்கு முன்னாடி கர்த்தர் உன் தலையை நிமிர செய்ய வைக்கிறார். அல்லேலூயா. நீ நல்ல வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு நல்ல எல்லையில் நீ வாழும்போது உன்னை பார்க்குறவன்லாம் சொல்லுவான், அவன் ஆராதிக்கிற தேவன் பெரியவன். அல்லேலூயா. உன் முன்னாடி இருந்து என்னென்னவோ பேசணவெல்லாம் இன்னைக்கு பலவீனப்பட்டு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன் முகத்தை பிரகாசித்து கொண்டே வைத்து கொண்டிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் 5ஆம் வசனம் வாசிங்க. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். கவனிங்க, இன்னைக்கு இருக்கிறவர்கள் எல்லாம் உன்னை பார்த்தவங்க கர்த்தர் வேறு சிந்தை உள்ளவளா மாற்றுவார். அல்லேலூயா. அந்த சர்ப்பத்தை என்ன பண்ணாரு? அவர் என்ன பண்ணாரு? தீயில உதறி போட்டார் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த சர்ப்பத்தை கடித்து பவுல் சாக ஒப்பு கொடுக்கல. ஆனா பவுல் சொல்றார், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறமான என்னுடைய ஆண்டவர் ராயனுக்கு முன்பாக நான் நிற்க வேண்டியபடியால். அப்ப ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டாரா இல்லையா? நீங்கள் வாசிங்கள் 27ஆம் அதிகாரம் 25, 26 வாசிங்க. ஆனபடியினால் மனுஷரே இடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதா இருக்கும். கவனிங்க, நான் ஒரு தீவிலே விழ வேண்டியதா இருக்கும். அந்த தீவு மெலித்தா. அல்லேலூயா.
ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. அந்த பிளானை ஒருவனும் தடை போட முடியாது. அல்லேலூயா. அப்ப மெலித்தால வந்து உன் வாழ்க்கை முடிக்கிறதுக்கு ஆண்டவர் கொண்டு வந்தாரு இல்ல. ஆண்டவர் அங்கேயே சொல்லிட்டார், என்னன்னா நாம் ஒரு தீவில் கரை சேர்வோம், நான் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், என் நிமித்தம் ஒருவனும் என்ன பண்ண முடியாது, மரித்து போக முடியாது. அல்லேலூயா. எந்த தீவார் அவனை பழி அவனை விடாதுன்னு சொன்னாங்களோ அதே தீவில புபிலியோ என்கிறதான அவன் தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். அவனிடத்துக்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்தபோது கர்த்தர் அவனை குணமாக்கினார். அல்லேலூயா. பாடுகளோடு வேதனைகளோடு இருந்த பவுலை கொண்டு மரண போராட்டத்தில் இருக்கிறதுக்காய் ஜெபிக்க வைத்தார். கர்த்தர் அங்க பரிபூர்ண சுகம் கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவர் ஏன் இந்த பாதையில் நடத்துறார்? ஏன் உனக்கு ஒரு நம்பிக்கையில நீ வளரும்படியாக, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்யும்படியாக. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த தீவுக்கு வரும்போது சரக்குகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டாங்க. 14 நாள் சாப்பிடாம இருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு வருவாயில்லை, பணம் இல்லை. ஆனா கர்த்தர் அவர்களோடு இருந்து, நீங்கள் 10ஆம் வசனம் வாசிங்க, 28:10. அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். தேவையானது ஏற்றினார்கள். போதுமா? இன்னும் போதுமா? என் தீவில் இருக்கிறதுல இன்னும் விசேஷமா எல்லாத்தையும் கொடுக்கிறோம். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நம்பிக்கையற்று போன வாழ்க்கையில கர்த்தர் போதுமானவைகளை கொடுத்து வேண்டியவைகளை தந்து கர்த்தர் நல்ல பிரயாணங்களை வாய்க்க செய்தார். அல்லேலூயா. எந்த சர்பமோ எந்த காற்றோ உன்னை தடுப்பதில்லை. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள இருக்குமானா, அல்லேலூயா. எந்த சர்பம் உன்னை கடித்து குடும்பத்தை அழிக்க நினைச்சதோ அதே சர்பத்தை தீயில எரிக்கக்கூடிய வல்லமை ஆண்டவர் உனக்குள்ளே இருக்கிறார். நீ இப்படிப்பட்ட ஆண்டவர் எப்படி ஆராதிக்கணும்ல? எப்படி ஆராதிக்கணும்? நீ ஆராதிக்கும் போதே அவர் உன் மத்தியில் இறங்கி வருகிற தேவனா இருக்கு. அப்ப தேவைகள் முக்கியம்தான். ஆனா உன் தேவைகள் என்ன என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ண, நாத்திகமா போன ஓட்டி வருது, நாத்திகமா இந்த பிசினஸ் வருது, நாத்திக இந்த தேவை. நான் சொல்றேன், உன் பரமபிதா உனக்கு எல்லாம் அறிந்திருக்கிறார். நீ வந்திருக்கிற உன் பிள்ளைகளை அறிந்திருக்கிறா, உன் குடும்ப சூழ்நிலை அறிந்திருக்கிறார். இதெல்லாம் நீ விட்டு என்ன தேடி வரல. நான் உன்னை என்ன பண்ணுவேன், அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள், அதை காட்டில நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு வேண்டியவையெல்லாம் நான் தருவேன், நான் தருவேன். உன்னை அழிக்கணும், உன் பிஸ்னஸ் அழிக்கணும், உன் வேலையை அழிக்கணும் நினைக்கிறவன் உனக்கு முன்னாடி நிற்க போதில்லை. அல்லேலூயா. நான் அவனுக்கு முன்னாடி உன்னை நிற்க வச்சு சத்துருக்கு முன்னாடி உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். உன் தலை எண்ணெயினால் அபிஷேகம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. நீ ருசிக்க ருசிக்க அல்லேலூயா உனக்கு வேண்டிய விடலாம் கர்த்தர் அவர் சர்வார். லூக்கா 10:35. மறுநாளிலே தான் புறப்படும் பொழுது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையிலே கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்ப வரும்பொழுது அதை உனக்கு தருகிறேன் என்று. கவனிங்கள், இங்கே நல்ல சமாரியன் யாருக்கு சொல்றார்? இங்கு எரிகோ, எருசலேம் வந்து ஒரு மனுஷன் எரிகோக்கு போனான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எருசலேம்ல இருந்து எரிகோக்கு போய் என்னவா மாறிட்டான்? வஸ்திரத்தை இழந்துட்டான், காயமுற்றப்பட்டான், கைவிடப்பட்டுட்டான். அல்லேலூயா. நீ எருசலேம்ல இருக்கும் வரைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் மேல இருக்கும். எருசலேமை விட்டு நீ போனினா, கர்த்தருடைய ஆராதனை நீ மறந்துட்டினா, உன் கையில் இருக்கிற பணம் நீ கடனாளியா மாறிடுவ. அல்லேலூயா. ஒருவேளை கையில் இருக்கிற பணம் என்ன செய்வதுன்னு குழப்பத்தில் இருப்ப. அல்லேலூயா. உனக்குள்ள வறுமை, உனக்குள்ள செலவினம், உனக்குள்ள பலவீனம், போராட்டம் வரும். ஆனா எருசலேம் இருந்து எரிகோக்கு போனா, ஆனால் அங்கே என்ன பண்ண, கைவிடப்பட்டுட்டான். அங்கே நல்ல சமாரியன் அவனை சந்தித்து, நீங்கள் 34ஆம் வசனம் வாசிங்க. கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு வெளியே போய் அவனை பராமரித்தான். காயங்கள் ஆற்றின. அன்பான சபையே, இந்த சத்திரத்தில் வரும்போது உன் காயங்கள் ஆற்றப்படுகிறது. நீ எவ்வளவு உடைந்து உள்ளத்தோட வருகலாம், இன்னைக்கு இந்த இடத்துல ஆண்டவர் உன்னை ஆறுதல் படுத்துகிறார், உன்னை தைரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. நான் உன்னை திக்கற்றவளாய் விடேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்கே காயம் கட்டி அவனுக்கு திராட்சரசம் பார்த்து அவனை சத்திரத்து கொண்டு போய் அவனை பராமரிக்கிறார்.
ஆண்டவர் உன்னை பராமரிக்கிறார். இந்த ஆண்டவரை நம்பி வந்துட்டல, உனக்கு ஒரு நல்ல வீட்டை உனக்கு உண்டாக்கி, உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்து, உன் பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் முன்னேற செய்வாரா இல்லையா? ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரா இல்லையா? செஞ்சிருக்கிறாரு. இந்த ஸ்தலத்தில் வந்து உன் பேரை பெருமைப்படுத்தி இருக்கிறாரா? உன் பேரை நிலைநிற்க வச்சிருக்கிறாரா? அல்லேலூயா. இங்க பாருங்க, சத்திரத்தில் 2 பணத்தை கொடுத்து இவனை விசாரித்துக்கொள், செலவழித்தா நான் திரும்பி வர மட்டும் நான் என்ன பண்ணுவேன், அதை நான் கொடுப்பேன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அங்கே செலவழிச்சா நான் திரும்பி தருவேன். என் ஆண்டவர் நம்பி வந்திருக்கிற வாழ்க்கையை அவர் கட்டடமாக எழுப்புகிற தேவனா இருக்கிறார். அவன் குற்றுயிர அந்த சாக நிலையில் இருந்தான், கர்த்தர் அவனை வாழ வைத்திருக்கிறார். அப்போ அவரை நம்பி வந்திருக்கிறான். அப்போ அவன் எருசலேமில் கர்த்தரை ஆராதிச்சிருந்தான். அதை பார்க்கிறாரு, முன்னே இருக்கிற கிரியை பார்க்கிறாரு, பிரயாசத்தை பார்க்கிறாரு. அல்லேலூயா. உன்னை கொண்டு வந்து அவர் பராமரிக்கிறார். ஒரு மனுஷன் எருசலேமை விட்டு எரிகோ எம்மாவூருக்கு போகிறவர்களை பாருங்கள். லூக்கா 24 அதிகாரம் 13 வசனம் வாசிங்க. 24:13. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். கவனிங்கள், எங்கிருந்து போறாங்க? எங்கிருந்து போறாங்க? எருசலேமிலிருந்து எங்க போறாங்க? எம்மாவூருக்கு போறாங்க. எத்தனை மைல்? 7 அல்லது 8 மைல். இப்போ அவங்க முகம் எப்படி இருந்துச்சு? நீங்கள் 17 வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். கவனிங்க, எருசலேம் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தாங்க, கர்த்தருடைய வார்த்தை உறுதியா இருந்தாங்க. அல்லேலூயா. ஆனா இப்போ எங்க போயிட்டாங்க? எம்மாவூருக்கு போயிட்டாங்க. எம்மாவூர் போனா அவங்க முகம் எப்படி ஆயிடுச்சு? துக்க முகமாயிடுச்சு. இப்ப கூட யார் பேசின்னு இருக்கிறா? யார் பேசின்னு இருக்கிறா? கூட இயேசுவாமி பேசின்னு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வாசிங்க, வசனம் பாருங்க, 15 வசனம் வாசிங்க. ஆனாலும் 15. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். இயேசுதாமே அவர்களோடு கூட நடந்து போனார். நீ எருசலேம் இருந்தா இயேசு பேசுற வார்த்தையெல்லாம் நீ என்ன பண்ணுவ? எனக்கு தான் பேசுறாரு, எனக்கு தான் பேசுறாரு. நீ எருசலேமை விட்டு எம்மாவூருக்கு போனீனா என்ன பண்ணுவ? இயேசு கூட வருதே, உன் கண்ணுக்கு தெரியாது. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க சர்ச்சு உள்ளதான் ஆண்டவரும் கூட இருக்கிறாரு, நீ வெளியே போனாலும் ஆண்டவரும் கூட வந்துருந்தாங்கிறாரு. அல்லேலூயா. நீ இன்னும் பேசின்னு போறேன்னு ஆண்டவர் காதை குத்து கேட்டுனுங்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தையை பேசுறியா, வீட்டில் இருக்கிற சூழ்நிலையை பேசின்னு போறியா, ஆண்டவரும் கூடவே வந்துனுங்கிறாரு. அல்லேலூயா. இவங்க எதை பேசி கொண்டிருக்கிறார்கள்? இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். சம்பவித்து எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சு. நீ எருசலேமிலே இருந்தா நீ சொல்லியிருப்ப, இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பாரு, மனுஷகுமாரன் மரிக்கவும் அடக்கம் பண்ணப்படவும் 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டியதாகவே இயேசு சொன்னாரா இல்லையா? எருசலேமில் இருந்தா ஆண்டவனுக்கு ஞாபகப்படுத்தி இருப்பாரு. இங்கே நீ பேசும்போது வசனத்தை உனக்குள்ள சொல்லிக்கொண்டே இருப்பாரு. நீ எம்மாவூருக்கு போயிட்டீன்னா எம்மாவூரில் என்ன இருக்கும்? கர்த்தருடைய ஆராதனை இருக்கும், கர்த்தருடைய வார்த்தை இருக்கும், உலக கதை இருக்கும், உலக சம்பாஷணை இருக்கும், உலகத்தின் காரியம் இருக்கும். அப்போ உலகத்தோடு நீ போய் இருக்கும்போது தேவனை நீ என்ன பண்ணுவ? இல்லப்பா, என் கூட இல்லப்பா. அல்லேலூயா. அவர் இருந்தா ஏன் எனக்கு இப்படி நடக்குது? அல்லேலூயா. காரணம் என்ன? அவங்களுக்குள்ள சத்தியம் இல்லை. அன்பான சபையை, நீ சபைக்கு வந்திருக்கிற நீங்க சத்தியம் உனக்குள்ள இருக்கணும். சத்தியத்தை அறிவீர்கள். வீட்டுக்கு போனாலும் சத்தியத்தை அறியணும். அல்லேலூயா. நிறைய பேர் வீட்டுக்கு போனாலும் என்ன பண்றது? எம்மாவூர் சீசர் மாரி ஆயிடுது. நாளைக்கு என்ன குழம்பு வைக்க போறணும், நாளைக்கு எந்த வேலைக்கு போறணும், எதை என்ன செய்ய போறணும். அல்லேலூயா. உன் வீட்டுக்கு போனாலும் சத்தியத்தை நீ மேய்த்து கொள்ள வேண்டும். தேவனை ஆராதித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. 84 வயசு அண்ணால் என்ன பண்ணாங்க? வீட்டுள்ள கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தரை தொழுது கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் அங்கே உலாவி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்கிறது, நீங்கள் வாசிங்கள், நீங்கள் 25ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும்
தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். கவனிங்கள், இங்க விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத இருதயம் உள்ளவர்கள். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, மந்த இருதயமா வச்சு இன்னைக்கு நிறைய பேருக்கு மந்த இருதயம், அசதி, சத்தியத்தை கேட்கறதுக்கு என்ன இருக்குது, கஷ்டமா இருக்குது. இங்க ஆண்டவர் சொல்றார், என்னை குறித்து மோசே சொல்லி இருக்கிறாரே, விவரித்து சொல்லுகிறார். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு என்ன இல்லை, சத்தியம் இல்லை. நான் சொல்ல, ஆவியானவர் உனக்குள்ள வந்தா சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அல்லேலூயா. இன்னும் அபிஷேகத்தை பெறாத அன்பான சபையே, நீ சத்தியத்துக்கு நீ செவி சாய்ப்பாயனால் உன்னை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். அப்போஸ்தலர் 1:5 நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்ள காத்திருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. எருசலேம்ல என்ன பண்ணணுமா, காத்திருக்கணும். வார நாட்கள் வந்து என்ன பண்ணணும், 1 மணி நேரம் காத்திருங்க. நீ காத்திருந்தா ஆண்டவர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறார். இன்னைக்கு வந்துட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டேன், அல்லேலூயா, கர்த்தரை ஆராதிச்சுட்டு மீதி நாட்கள் என்ன பண்ற, எருசலேமில் கர்த்தர் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். எருசலேமில் கர்த்தர் உனக்கு சொல்லப்படுகிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க பார்த்தீங்கன்னா நிறைவேற காத்திருந்தார்கள். நீங்கள் 24:49 வாசிங்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலப்படுத்துற வரைக்கும் எருசலேம்ல காத்திரு. உன் வீட்டில் உன்னால காத்திருக்க முடியலையா, உன்னால தேவ பலனை பெற்றுக்கொள்ள முடியலையா, இத்தனை வருஷம் நீ தாமதத்தை இழந்து கொண்டிருக்கிறாய். இன்னைக்கு சொல்றேன், நீ காத்திருந்து தேவ பலத்தினால் நிரப்பப்படு. தேவ பலன் உன்னிடத்தில் வராத வரைக்கும் உன் சூழ்நிலை மாறுவதில்லை. உனக்கு வருகிற பலவினை நீ மேற்கொள்ள முடியாது. உனக்கு வரும் போராட்டத்தை நீ மேற்கொள்ள முடியாது. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் உன்னதத்தில் வரும் பலனால் தரிப்பிக்கப்பட வரைக்கும் எருசலேம்ல காத்திரு. எருசலேம்ல காத்திரு. தேவனுடைய ஆலயத்தில் காத்திரு. தேவன் உனக்கு வைத்திருக்கிற சத்தியத்தை உனக்குள்ள வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம், ஆவியில பலன் இல்லை. என்ன பண்றோம், ஆவியில பலன் இல்லை, ஆவியில ஒடுங்கி இருக்கிறோம். இன்னைக்கு ஆவியானவர் உன்னை நிரப்பணும். அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உன்னை நிரப்பணும். நீங்கள் வாசிங்கள் 32 வாசிங்க, நான் முடிக்கிறேன். 32 லூக்கா 24:32. ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவரோடு இருந்தவர்களும், கவனிங்க, அவருடைய இருதயத்தை கர்த்தர் என்ன செஞ்சாரு, கொழுந்து விட்டு எரிய செய்தார். இங்கே வந்து நீ மந்த இருதயமா வரலாம், அசதியா வரலாம். நீ ஆலயத்தில் வந்தா கர்த்தர் உன்னை கொழுந்து விட்டு எரிய செய்வார். அல்லேலூயா. நீ சோர்வோடு வரலாம், இன்னைக்கு கர்த்தர் உன்னை பலப்படுத்தி இந்த இடத்துல அனுப்பி, அவங்க எங்க திரும்பி போனாங்க, எருசலேமுக்கு போனார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எருசலேம்ல என்ன இருக்கு தெரியுமா, உன்னை கொழுந்து விட்டு எரிய செய்கிற கர்த்தருடைய அபிஷேகம். அல்லேலூயா. எம்மாவூருக்கு ஆண்டவர் அனுப்பலங்க, திருப்பி எருசலேமுக்கு போ. அங்க 11 காத்திருந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய விளக்கு எப்படி இருக்குது, எரியாம இருக்குது. அல்லேலூயா. நீ சொல்ற கர்த்தருடைய ஆவியானவர் உன் விளக்கை எரிய செய்ய போகிறார். சத்ரு விளக்கு அணைக்கலான்னு பல வழிகளை போராடி கொண்டிருக்கலாம். உன்னுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் பிசாசு என்ன பண்ணலாம், அணைக்கலான்னு நினைக்கிறான். ஆண்டவர் உன் விளக்கை எரிய செய்கிறார், உன் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்ய போகிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது, சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது, கர்த்தர் உங்களுக்கு வேண்டியபடி எல்லாம் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நீ பயப்படாதே, சூழ்நிலை அறிந்திருக்கிறார். அந்நிய தேசத்தில் ரூத் வந்தார். எந்த வயல் நிலத்தில் நான் கதிரை பொறுக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டிய, எதிர்காலம் என்ன, என் வாழ்க்கை துணை என்ன, ஒரு கேள்விக்குறியாக இருந்த வாழ்க்கையில் ஆண்டவர் போவாசையாக அவர் காணப்பட்டார். நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அன்பான சபையாரே,
உன் வாழ்க்கையில் என்ன தேவை, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன தேவை, நீ எப்படி நடக்கணும், நீ எப்படி எழுந்திருக்க வேண்டும், எப்படி பிரகாசிக்க வேண்டும், உன் வேண்டியவைகளாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அதின் காலத்தில் அவர் நேர்த்தியாக உனக்கு செய்வார். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து இருக்கிறோம். அன்றைக்கு ஆண்டவரே ரூத் இடத்தில் போவாஸ் சொன்னது போல இன்னைக்கு நாங்கள் சபையாரிடத்தில் சொன்ன அந்த வார்த்தை விசுவாசிக்கிறோம். அப்பா, இந்த ஆண்டவரே வார்த்தை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவளுக்கு என்ன தேவை, என்ன வேண்டியது, என்ன சத்தியம், என்ன தேவைகள், என்ன காரியம் என்பதை ஒவ்வொன்றையும் நீர் நேர்த்தியாய் செய்து அவளை வழிநடத்துவீராக, அவரை பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல், மூலமே பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.